வெல்கம் டு ஒயர்வேர்ட் சேனல். இப்போ இதில் சில குறை நிறைகளை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு எல்லாமே சொருகிட்டேங்க. இப்போ இன்னும் இதில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குங்க. ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாருங்க. இது ஃபஸ்ட்டு இப்படி இதை போட்டு போட்டு இந்த மாதிரி இணைச்சிடணும். இப்படி இணைச்சிட்டோம்னா நமக்கு இதை இணைச்சி சொருகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கையில் இதெல்லாம் சொருகுங்க வருங்க. எத்தனையும் நம்ம பாட்டுக்கு கடகடான்னு ஒரு 10 இதில் எத்தனை இருக்குது, ஒரு 7 நான் சொருகிட்டேனுங்க. அவ்வளோதான் இந்த இது இருந்தது, 7 சொருகிட்டேன். இப்போ என்னாச்சு, அடுத்த ரவுண்டு இதை டக்கு டக்குன்னு சொருகிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஆச்சுங்களா? இன்னொன்று என்னன்னா, இது கீழேருந்து மேலே சொருகிறதுங்க. கீழேருந்து மேலே கூடைக்கெல்லாம் மேலேருந்து கீழே சொருகணும். மேலேருந்து சொருகையில் ஒட்டை வெட்டணும் கூடைக்கு. அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு திருப்பி இதை நான் போடையில் அந்த கலண்டுரும். அந்த போட்ட இதெல்லாம் கலண்டுருங்க. இது எவ்வளோ இதை அப்புறம் யோசித்தேன், எதனால் இப்படி மாற்றம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 2ஆம் தரம் ஓரளவுக்கு சிரமம் இல்லாமல் ஈஸியாக போட கற்றுக்கிட்டேன். இப்போ ரொம்பவுமே நீட்டாக இங்கே வருங்க, அழகாக இது எல்லாத்தையும் ஒன் லைன் அப்படியே இருத்தி இப்படி திருகுன மாதிரி இருக்கும். அதை நேராக அப்படி வச்சு நேராக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. மெதுவாக எடுத்து இன்றைக்கி பொழுது கூட போடுங்க. 10 போட்டாலும் 10 வேலை முடிச்சது இல்லைங்க. உடனே போடணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஒரு வேலை எடுத்தோன்னா அது அனுபவம் தான் நமக்கு பேசுங்க. இப்போ இதை இவ்வளோ சீக்கிரம் போடலாம், இது அப்படி பண்ணலாம். இங்கே இருங்க, இந்த நெளிவுக்கு இது எவ்வளவோ இதுங்க வருங்க. இந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அந்த நெல்லிக்காய் முடிச்சு சொருகிறது கூடையிலே சொருக முடியாதுங்க. இதில் எப்படி சொருக முடியும்? அவங்க சும்மா யூடியூப்புக்காண்டி போடுற சிவன்கள் அதெல்லாம். நம்ம என்னைக்கு சிவனை நிறையா கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சிவனை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கரெக்டாக ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணிட்டேங்க, இந்த நெளிவு தானே வரணும். இந்த நெளிவுக்கு இங்கே பாருங்கள், கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். நெளிவுக்கு எப்படி நெளிவு நெல்லிக்காய் முடிச்சு போடாமல் கிராஸே போடுங்க. முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து சொருகிறது அந்த தொப்பி மேலே இப்படி ஒன்று நம்மளாக முடிச்சுக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்க பதில் கிராஸ் போட்டணுங்களா? இப்போ மேலேருந்து 3 பூ சொருகிறது, குறைஞ்சது 4-5 பூ. இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக சொருகியிருக்கும். இந்த சொருகிறதெல்லாம் பிய்யவே பிய்யாதுங்க. நான் ஃபஸ்ட்டு சொருகினதெல்லாம் கொஞ்சம் கலண்டுருமோன்னு ஒரு பயம்தான் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன் பாருங்க. குறைஞ்சது 4 பூ சொருகிறேன். அப்போல்லாம் 2 பூ 2.5 பூக்கு மேலே சொருக முடியாதுங்க.